முதல் இரவில் ஆண்கள் செய்யும் பொதுவான தவறுகள் என்னென்ன தெரியுமா? இனிமே பண்ணாதீங்க. திருமணம் நடந்த இரவில் நடக்கும் முதல் இரவானது அனைவரின் வாழ்க்கையிலும் மிகவும் முக்கியமானதாகவும் மறக்க முடியாத நினைவாகவும் இருக்கும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பெரும்பாலானவர்களுக்கு முதல் இரவு கசப்பான அனுபவமாகவே இருக்கிறது. ஏனெனில் அதீத ஆர்வமே முதல் இரவை கெடுத்து விடுகிறது. பெரும்பாலான ஆண்கள் தங்கள் திருமண இரவை மறக்க முடியாததாக மாற்ற திட்டமிடுகின்றனர். ஆனால் அவர்கள் சில தவறுகளால் அதனை மோசமான இரவாக மாற்றுகிறார்கள். இந்த பதிவில் ஆண்கள் முதல் இரவில் பொதுவாக செய்யும் தவறுகள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம். 1. மது அருந்துதல். தங்கள் முதல் இரவை மதுவுடன் கொண்டாட வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலான ஆண்களுக்கு இருக்கும். இது நியாயமானதுதான் என்றாலும் அதிகளவு மது அருந்துவது நிச்சயமாக தவறானதுதான். அவர்கள் திருமணம் செய்து கொள்வதில் உற்சாகமாக உள்ளனர். மேலும் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்தி அந்த நாளை கொண்டாட விரும்புகிறார்கள். ஆனால் அது உங்கள் முதல் இரவை கெடுக்கும். அதிகப்படியான ஆல்கஹால் படுக்கையறையில் ஒரு ஆணின் செயல்திறனை பாதிக்கிறது. எனவே நீங்கள் உட்கொள்ளலை குறைக்க வேண்டும். எனவே உங்கள் மனைவியுடன் அற்புதமான இரவை கழிக்க முடியும். 2. எளிதாக எடுத்துக் கொள்ளுங்கள். திருமண இரவு உடலுறவு என்பது போது மறக்க முடியாததாக இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் பொதுவாக அதிகமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஒவ்வொரு தொடுதல் மற்றும் தீண்டுதலுக்கும் அவர் எவ்வாறு பதிலளிப்பாள் என்பதன் மூலம் நீங்கள் அதை நிதானமாக எடுத்துக்கொண்டு அவரது வழியை பின்பற்றுவது நல்லது என்று அறிவுறுத்தப்படுகிறது. பெண்களின் உடலில் பல அதிசயங்கள் உள்ளது. எனவே அவர்கள் விரும்புவதை பண்ண வேண்டுமே தவிர உங்களின் ஆற்றலை அங்கு வெளிப்படுத்தக்கூடாது. 3. திரைப்படங்களில் பார்த்ததை மறந்து விடுங்கள். ஆபாச படங்களில் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக உடலுறவில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் திரைப்படங்களில் நீங்கள் பார்ப்பதை நிஜ வாழ்க்கையிலும் முதல் இரவிலும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் பெரும்பாலான ஆபாச படங்கள் மிகைப்படுத்தப்பட்டவைதான். சில சமயங்களில் அந்த ஆபாச படங்கள் உங்கள் முதல் இரவை முற்றிலும் நாசமாக்கிவிடும். 4. அவநம்பிக்கையுடன் செல்லக்கூடாது. பெரும்பாலான ஆண்கள் திருமண இரவில் வெட்கப்படுவார்கள். அதனால் அவர்கள் உண்மையில் அவநம்பிக்கையுடன் நடந்து கொள்கிறார்கள். இதற்கு முன் பெண்களை பார்த்ததே இல்லாதது போல நடந்து கொள்ளக்கூடாது. அமைதியாகவும் அழகாகவும் நிதானமாகவும் இருங்கள். உங்கள் மனைவியின் சம்மதத்துடன் நிதானமான முறையில் உறவை தொடங்குங்கள். அவநம்பிக்கையையும் வெட்கத்தையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். 5. கவனச்சிதறலுக்கு ஆளாகாதீர்கள். இது ஒரு விசேஷமான இரவு. உங்கள் மனைவியுடன் நீங்கள் பகிரவிருப்பதை எதுவும் திசை திருப்பக்கூடாது. உங்கள் திருமணத்தில் நடந்த சின்ன சின்ன குறைகளை மறந்துவிட்டு உங்கள் மனைவி மீது கவனம் செலுத்துங்கள். அதை பற்றி அடுத்த நாள் காலையில் கவலைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இரவு உங்கள் மனைவியை பற்றி மட்டுமே இருக்க வேண்டும். அவருடன் அந்த நெருக்கத்தையும் தொடர்பையும் உருவாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள்.